மகாபெரிவாச்சரணம். பகவத்கீதை இப்போ ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சுருக்கமாக எப்படி சொல்வது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஒரே வரியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 2வது யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சாங்கிய யோகத்தில் என்ன சொல்ல வர்றார் கிருஷ்ணர் அப்படின்னா, ரைட் நாலேஜ் இஸ் த அல்டிமேட் சொல்யூஷன் ஆஃப் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ இவருக்கு என்ன தெரியல அர்ஜுனனுக்கு அப்படின்னா, இந்த சரீரம்ங்கிறது என்ன, அதனால் நமக்கு இந்த ஆத்மாங்கிறது என்ன, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அவர் குழப்பிக்கிறார். அப்போ அவர் செஞ்சால் அது அவரை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. இவர் கொன்னுட்டா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் இவர் கொல்லவில்லை என்றாலும் அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் மரணம் சம்பவிக்கத்தான் போகிறது இல்லையா? அந்த ஞானம் அவருக்கு கிடையாது இல்லையா? அப்போ கிருஷ்ணர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு என்ன ஆச்சு அர்ஜுனா, இந்த எண்ணம் அதுவும் தவறான இந்த நேரத்தில் உனக்கு எப்படி வந்தது? ஏன்னா எங்கே நிற்கிறாரு? போர்க்களத்துக்கு வந்தாச்சு. 2 படைகளுக்கும் நடுவே நிற்கிறாரு. யுத்தம் ஆரம்பிக்க போகுது. அப்போ வரும் பொழுது நீ இப்படி சொல்றியே, உன்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இப்போ நம்மளே என்ன நினைப்போம்? அவர் தர்ம வழியில் யோசிக்கிறார் நினைப்போமா? ஆகா, ஒரு கோழை போல அந்த போரில் புறமெதுகிட்டு ஓடிவிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம 2வது சொன்னது தாங்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் யுத்த காலத்தில் ஜெயித்து பார்க்கத்தான் வேண்டும். தோல்வியோ வெற்றியோ எதிரிகள் யாராக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்க பரீட்சைங்க எழுத போகிறதுக்கும் சரி, ஒரு இன்டர்வியூ போகிறப்பையும் சரி, ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை சாதிக்க போகிறப்பையும் அவங்களுக்கு ஒரு பயம் தயக்கம் வரும். ஐயோ, நான் செய்தது சரிதானா, இதை நான் விட்டுறவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லுவோம், என்ன சமாதானம் சொல்லுவோம்? இப்போ போய் நீ இதை விட்டுட்டு வந்தால் என்ன நினைப்பாங்க எல்லாரும்? அப்போ உனக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அவ்வளோ பெரிய ஞானம் இல்லை. ஒரு முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுதே யோசிக்காமல் எடுத்து வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதையே தான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. அப்ப அதனால உனக்கு என்ன தெரியுமா வரும்? ஒரு கெட்ட பேர் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் என்ன சொன்னாலும் அர்ஜுனனுக்கு மட்டும் மனசு அதில் போகவே இல்லைங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரம், அதாவது இந்த உடல், அடுத்தது ஆன்மா, இது என்னன்னே அவருக்கு புரியல. அதைத்தான் இங்கே ரைட் நாலேஜ்னு கொண்டு வர்றாரு கிருஷ்ணர். அப்போ நம்மளோட உண்மையான இயல்பு என்ன அப்படின்னா, ஆன்மா தான் உடல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது கிடையாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ இன்னைக்கு உடலுக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கும் அது பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு ஒரு துக்கம் வந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கும் பாதிக்கும்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. ஆன்மா எப்பவுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியது, அது நிர்குணமாக இருக்கக்கூடியது. அதுக்கு குணங்களே கிடையாதுங்க. அதுக்கு வெறுப்பு பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளுக்கு இன்னும் என்ன புரியல? உடல் வேறு ஆன்மா வேறு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. அப்போ இந்த உடல் மட்டும் அழிஞ்சிருது. நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த உடலை இதை விட்டுட்டு ஆன்மா அடுத்த உடலை எடுத்துக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம். எல்லாருமே இது சொல்லக்கூடியது. அப்போ ஆன்மா அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்குது, அழிக்க முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த உடல் இறந்த பிறகு எத்தனை பேர் எப்படியெல்லாம் நம்ம துக்கப்படுறோம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த ஞானம் தோன்றுவது கிடையாது இல்லையா? ஏன் அப்படின்னா இது ஞான யோகம், எல்லாருக்குமே இது வந்துடாது இல்லையா? கர்மயோகத்தின் பார்வையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடமையை செய்யணுங்க. ஒரு வீரனோட கடமை என்ன? போர் செய்யணும், நியாயமான மக்களை காப்பாற்றணும். அதாவது யார் ஒருத்தன் அவனுடைய கடமையை செவ்வனையை செஞ்சிட்டு இருக்கானோ அதனுடைய பலனை என்ன பண்ணணும்? பரிபூரணமாக எனக்கு அர்ப்பணிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான விஷயத்த கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. இப்போ உன்னோட டியூட்டி என்ன? உன்னோட கடமை என்ன? இங்க யுத்தம் பண்ணணும். இந்த யுத்தத்தில் உனக்கு என்ன ஏற்பட்டாலும் அந்த பலனை நீ யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு தான் கொடுக்க போற. அப்போ இதில் உனக்கு எதுவுமே சேர போகிறது கிடையாது. அப்போ இந்த சமநோக்கோடு இருக்கக்கூடிய உனக்கு அந்த பக்குவம் வரல. அதைத்தான் இங்கே ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்தித பிரஜன் சீரான மனநிலை, இன்பம் துன்பம் எதுவுமே பாதிக்காது இல்லையா? அப்படி இருக்கக்கூடியது. ஆனால் அர்ஜுனுக்கு அது புரியல. அது என்னக்கு நான் ஸ்தித பிரஜன் அப்படின்னு கேட்குறான். அப்போ பகவான் கிருஷ்ணன் அழகாக சொல்றாரு, நம்மக்கிட்ட 4 குணங்கள் இருக்கு. முதன்மையானது என்ன சொல்றது அப்படின்னா, தன்னோட மனசோட ஆசைகளை தொலைஞ்சு எப்பொழுதுமே தன் ஆத்மாவோட இணைஞ்சு இருக்கக்கூடியது. அதுதான் பெரிய பெரிய ஞானிகள் செய்யக்கூடியது. 2வது ஒன்று இருக்கு, கோபம் தாபம் பயம் இதிலெல்லாம் இருந்து விடுபட்டு சுகத்திலையும் துக்கத்திலையும் சமமாக வாழக்கூடியது. இதுவும் ஞானியோட குணம். 3வதா என்னது? மனசு இப்போ ஒரு நிலைப்பட்டுச்சு. அப்போ நன்மையும் நாடி போகல, தீமையும் வெறுத்து ஒதுக்கல, எதனோடையும் தன்னை இணைச்சிக்கல. இதுவும் ஒரு குணம். அடுத்ததாக
தன்னுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய பொருள்களில் இருந்து காத்து கொள்ள தெரியும். எப்படி அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ணுங்க, ஆபத்துன்னு தெரிஞ்சிடும்னு என்ன பண்ணும், அப்படியே ஓட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கும். அது போல் இருக்குது. இந்த 4 குணங்கள் இருக்கக்கூடியவன் தான் ஸ்திதப்பிரஜன் அப்படின்னு சொன்னாராம். சாங்கிய யோகத்தில் இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டாரு, உடல் வேறு ஆன்மா வேறு, நீ செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த ஆன்மாவுக்கு போய் சேருவது கிடையாது. எப்பொழுது அந்த பலனை நீ எனக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்திதப்பிரஜனாக இருக்க கற்றுக்கொள் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் மகாபெரியவா ஆச்சார்.